சித்தி, என்ன நீ? எங்களுக்கு என்ன தேவைப்பட போகுது? இந்த பணத்தெல்லாம் நீ தான் வச்சுக்கணும். ஆமா சித்தி, நாங்க இந்த செக்கை வச்சு என்ன பண்ண போறோம்? வீட்டு விவகாரம் எல்லாமே நீ தான் பாத்துக்கிற. எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ தான் செஞ்சு கொடுக்கற. உன்கிட்ட தான் இது எல்லாம் இருக்கணும். ஆமா சித்தி, வாங்கிக்கோ. எல்லாரும் சொல்றாங்கல்ல, வாங்கிக்கா. இல்ல பரவாயில்ல மீனாட்சி, இது உங்க அப்பா உங்களுக்காக போட்டு வச்ச பணம். இத நீங்க உங்க இஷ்டப்படி செலவு பண்ணுங்க. வீட்டு செலவுக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ சித்தி, நாங்க என்ன இம்புட்டு பணத்தையுமா செலவு பண்ண போறோம்? நீ வச்சுக்கோ சித்தி. புடி, சொன்னா கேளு. புடி. அக்கா, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு கோயில் அஞ்சலி என்ன காரியம் பண்ணா தெரியுமா? ஐயோ, இப்போ எதுக்கு அதெல்லாம்? ஏன், என்ன விஷயம்? இன்னைக்கு நம்ம அஞ்சலிக்கு சம்பளம் கொடுத்தல, அந்த காசை வச்சு நம்ம மாமா வயசுல இருக்கவங்களா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நம்ம வாசு கையாலே கொடுக்க வச்சா. அப்படியா? ஆமா சித்தி, இந்த யோசனை நம்ம யாருக்குமே தோணல. ஆனா அஞ்சலிய பாத்தீங்களா? நம்ம அப்பாவை பெருமைப்படுத்தவும் நம்ம குடும்பத்துக்கு புண்ணியம் சேர்க்கவும் அஞ்சலி எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கால. ஆமா அஞ்சலி, இன்னைக்கு என் புள்ள வாசுவா அவங்க அப்பா மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். பத்தாததுக்கு அவரோட வயசுல இருக்கிறவங்களுக்கு ஏன் புள்ள கையால, அதுவும் உன் சம்பள காசுல ட்ரெஸ் வேற வாங்கி கொடுத்துருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அஞ்சலி. பாத்தியா மாமா, அஞ்சலி அக்கா எம்பிட்டு நல்லவங்களா இருக்காங்க. இவங்கள போய் நீ ஆரம்பத்துல இவங்க இந்த வீட்ல இருக்க கூடாது, இங்க இருந்து போயிடணும் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தால. ஆமாமா திவ்யா, அதெல்லாம் நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அஞ்சலி நம்ம வீட்டுக்கு வந்த தேவதை. இந்த தேவதையை போய் அநியாயமா வீட்டை விட்டு துரத்த பார்த்தனே. சாரி அஞ்சலி. சரி, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நான் இந்த செக்க பீரோல வச்சுட்டு வரேன். மீனாட்சி, அஞ்சலி போய் சாப்பாடு எடுத்து வைங்க. சரி சித்தி. அஞ்சலி நில்ல, உண்மையிலேயே நீ ரொம்ப சூப்பர். ரொம்ப வழியாத.